இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 1. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறுகிறது அப்படின்னு அன்னார் ஜெபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல அன்னாளுடைய இருதயம் கவலையோடு இருந்தது, வேதனையோடு இருந்தது, துக்கத்தோடு இருந்தது. மிகுந்த விசாரம், கிளேசத்தினால இருதயம் நிறைந்திருந்தது. சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாங்க அன்னாள். ஆனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறுகிறது. காரணம் என்னன்னா, அன்னாளுடைய வேதனையை, அன்னாளுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். அன்னாளுடைய வாழ்க்கையில அவங்க என்ன காரியத்துக்காக பொருத்தனையோடு ஜெபித்தார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரே ஒரு ஆண் குழந்தையை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அன்னாளுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கறாங்க. அன்னாள் செய்த பொருத்தனை, எனக்கு நீங்க ஆண் குழந்தையை கொடுத்தா அதை உங்களுக்கே தருவேன் அப்படின்னு பொருத்தனை பண்றாங்க. கர்த்தர் கொடுத்த குழந்தையை ரொம்ப ஜெபம் பண்ணி, ரொம்ப கவலையோடு வேதனையோடு பல வருடம் கழித்து கிடைத்த குழந்தை அன்னாள் ஆலயத்துல போய் கொண்டு விட்டுட்டு தான் வந்து சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறுகிறது. நான் பொருத்தனை பண்ணினேன், என் பொருத்தனையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, என் பொருத்தனைய நான் நிறைவேற்றிட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கம், நிந்தை, அவமானம் எல்லாம் மாறியது. இனி என்னுடைய இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லி அன்னாள் ஜெபம் பண்ணுகிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. பொருத்தனையோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். உங்க இருதயம் களி கூறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல எட்டப்பட்டது. துக்கத்தோடு இருந்த இருதயம் களி கூறினதப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்ததாமே நல்ல ஜாப் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க இருதயம் களி கூறும்படியாய் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெப உதவிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களது போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன காரியமானாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.